நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இந்த வீடியோ என்னுடைய 835வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எ டே பேக் என்னுடைய நண்பரான திரு விவேக் ரமேஸ்வரன் திருவாரூர் மாவட்டத்தை அமைஞ்சுள்ள ஒரு கோவிலை பற்றி எழுந்தார், எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஸோ இந்த ஃபார்வர்டட் மெசேஜில் முக்கியமான ஒரு குறிப்பு இருந்தது. பதஞ்சலி மனோகரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில், திருவாரூர் பக்கத்தில் விளமல்ன்ற ஊர். பதஞ்சலி மனோகரர் மொட்டை கோபுரமாக தான் இருக்குது. பார்த்தா இந்த கோவில் கோபுரத்தை பார்த்தா அங்கே இருக்க அம்பாள் பேர் என்னென்னா மதுரபாஷினின்னு இருக்கு போட்டிருக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நேற்று தான் இதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டேட்டஸில் நான் போட்டிருந்தேன். லலிதாம்பிகை இந்த செந்தூராரண விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ஸ்லோகத்துக்கு உண்டான அம்பாள் இது. இதை ஆனந்த ஹரிகரன் நிறைய முயற்சி போட்டு நான் இந்த வெண்கொற்றை கொடை வேணும்னு சாதாரண சிம்மாசனம் வச்சுருந்தான். அதில் சிம்மத்தை வச்சு பண்ணினேன். இந்த தாமரைப்பூ மேலே தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் கீழே கொண்டு வாங்கி சொல்லி நிறைய இந்த ஏஐ டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மதுரபாஷினி அம்பாள், இந்த விளமல்ல இருக்கிற அம்பாள் அது. அதாவது ஒரு கையில் நீலோத்பல மலை வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் அக்ஷமாலை வச்சுட்டுருக்கா, பராபயத்தோடு நிற்கிறா அம்பாள். விளமல் அம்பாள் இது, மதுரபாஷினி. அந்த சிவன் பேர் பதஞ்சலி மனோகரர். அது லேராக இருக்குது. அங்கே பதஞ்சலி லிங்க சருக்கம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கா. திருவாரூர் புராணத்தில் வருது. மிகு புகழே மமன்றில் வியாக்கரபாதனேடு தகு நடராஜ மூர்த்தி தாழங்கும் கண்டு காணாத் திகழ் தருவலத்தாடான் தாடன்னை தியாக நாயகன் பார்க்கண்டு சகமதி விளைமனும் தலத்தில் மார்ந்தானன்றே. திருவாரூர் புராணம் சொல்லி இந்த எங்கள் போர்டில் இந்த பாட்டை எழுதி வச்சிருக்கா. விளம்பலை பற்றி உண்டான பாட்டு இது. இப்போ இது என்ன, இது எனக்கு இல்லாமல் தெரியல. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டேன்னா, இதை பார்க்கும்போது இந்த விளமல்ல திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் அந்த கோவிலில் ஆடி ஸ்பெஷல் அம்மன் தரிசனத்தில் காமிச்சிருக்காத. குளிர்ச்சியான் நெற்றிக்கண்ணுடைய 3 கண் இருக்குது அம்பாளுக்கு. நெற்றிக்கண் இருக்குது, குளிர்ச்சிய, அதாவது ஈஸ்வரனுடைய கண்ணு நெற்றிக்கண் ரொம்ப இந்த தீப்பிழம்பு மாதிரி இருக்கும். அம்பாளுடைய நெற்றிக்கண் குளிர்ச்சி சந்திரனை பேஸ் பண்ணியிருக்குது அந்த கண்ணை. ஸோ குளிர்ச்சி தான் அதை குளிர்ச்சி கொடுக்கும். திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் திருவாரூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவாரத்தில் 275 தேவாரத்தலத்தில் இது ஒன்று. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றப்பட்டது. இறைவனின் திருநாமம் பதஞ்சலி மனோகரர், இறைவியின் திருநாமம் மதுரபாஷினி என்னும். தமிழில் யாழினும் மென்மொழியம்மை, அதாவது வேணியருடைய அந்த சப்தம் இருக்கு இல்லையா, நாதம், அதை விட ரொம்ப அழகாக குரல் வளர்க்கு. ஒரு சமயம் அம்பாள் அரியணையில் உட்காந்துருக்கா லலிதாம்பிகை, வேறு சரஸ்வதி இருக்கா, இவா இருக்கா, எல்லாம் இருக்கா. சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருக்கா, கச்சபின்ற வீணை வச்சுட்டு. லக்ஷ்மி இருக்கா, மிச்ச தேவ பண்டிதர்கள்லாம் சாமரெலாம் வீசுறா. அந்த சமயத்தில் சரஸ்வதி வீணா காலத்தை பார்த்துட்டு அம்பாள் சொல்கிறா, ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்றா அம்பாள். இங்கே எங்கள் குருமாதாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவள் நல்ல பாரியான சரீரம், நிறந்தான். ஆனால் முகத்தில் நல்ல கலர் இருக்கும், அப்படியே ஜொலிக்கும் அந்த முகம். இந்த மந்திரத்திலேயே மந்திரம் சொல்லி 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 வெடிகாலம் 3 மணிக்கு எழுந்துருவோம்.
அம்பாள் மேலேயே, அதாவது காஞ்சிபுரம் கோவிலில் காமாட்சி அம்மனுக்கு நடக்குதோ இல்லையோ, அவாத்தில் இருக்க இந்த சின்ன பரமாச்சாரியா கொடுத்த அந்த காமாட்சி அம்மன் விக்கிரகத்தில் துர்வாச கல்பத்தை வச்சு இந்த பாராயணம் பண்ணுவோம். பாராயணமே காத்தால 3:30 மணிக்கு ஆரம்பித்தா முடியறதுக்கு 8 மணி ஆகிடும். காலையில் 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ துர்வாச கல்பம் அந்த மாதிரி. துர்வாசர், தத்தாத்திரேயர், பரசுராம கல்பம் அப்படியே குறைச்சி அதையும் குறைச்சிட்டா இப்போ இருக்கிறவா, இங்கே இருக்கிறவா. முடியாது. இப்போ காலகட்டத்தில் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ண திருப்பதியெல்லாம் இப்போ சொல்கிறத தவிர என்ன செய்வா அவ? பட்டாச்சாரிகள் பூஜை பண்ண முடியும். அடுத்து தரிசனம் வந்துட்டே இருந்தால் தெர் இஸ் நோ டைம். இல்லைன்னா அப்படியே ஜாம் பேக்கட் ஆகிடும். நெரிசலில் உயிர் போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ தனியாக வேணால் இதெல்லாம் பண்ணிடலாம் தவிர அந்த சன்னதியில் பண்ண முடியாது. பெரிய கோவில் இந்த படற்பாடு இருக்குது, முடிச்சு செய்ய முடியாது. திருவண்ணாமலை அப்படியாக எடுத்துப்போம். திருவண்ணாமலை வந்து எனக்கு அந்த அதெல்லாம் காலியாக கிடக்கும். நாங்கள்லாம் விளையாடுவோம் அங்கே போய் உள்ள. அக்கா அங்கேருந்து பெரிய அக்காவோட மாமியார் வீடு திருவண்ணாமலை. சரி, லீவு நாளில் வந்தால் ஒரு வாரத்துக்கு அங்கே கேம்ப் போட்டுருவா. அங்கே வந்து காத்தால் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2 மேலே பழைய இதெல்லாம் போடுவா. சாப்பிட்டுட்டு நேரம் கோவிலுக்கு போயிடும். இந்த கோவிலில் இந்த அப்சரஸ் பெண்மணிகள் அது இருக்கும். 8-10 அடி உயரம் இருக்கும். அது மேலே தொடையை மேலே பிடிச்சி எழுதி அவள் கொங்கையை பிடிச்சி தங்குதுன்னா அங்கே இருக்க பண்டார சாமியாரெலாம் தம்பிகளா இறங்கு அதெல்லாம் தொடக்கூடாது திட்டுவான் அவன். சின்ன பசங்க தெரியாதுங்கலாம். விஷயமா விளையாடிட்டு அந்த கோபுர வாசல், எந்த கோபுர வாசல் போனாலும் காற்று பிச்சுன்னு போக முடியும். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு அவங்க படுத்துட்டு அந்த கோவில் திணையிலேயே சில நாட்களில் அங்கே உள்ளேயே சூரிய சந்திர புஷ்கரணி இருக்குது, குளிச்சுட்டு வருவோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அந்த காலத்து அப்போ இருந்த திருவண்ணாமலையாக இப்போ இருக்குன்னு தோன்றுது. உள்ளே நுழைய முடியல. எனிடே விசேஷ நாள் விட்டுருங்க, பௌர்ணமி ஜென்ரல் டேஸே போக முடியல. நீங்கள் இன்றைக்கி வராதவன்ற தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தேர் ஆஸ்கிங் அஸ் நாட் டு கம் சண்டே, யூ கேன் நாட் ஹேவ் த தர்ஷன்ரா. ஆச்சரியமாக இருக்குது. இந்த அப்போல்லாம் அந்த இது கிரிவலெல்லாம் வரும்போது யாருக்கு காக்கா இருக்காது. ஒரு 10 பேர் போனால் 10 பேரை நாங்கள் தான் சுற்றிட்டு வரணும். காத்தால கிளம்பிட்டேன், ஒரு மத்தியானத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவோம் அதுக்கு. இதெல்லாம் இதுக்கு சொன்னால் காலங்கள் மாறிண்டே இருக்குது. அங்கே இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்ட் மதுர பாஷினி சொல்லும்போது அம்பாள் வந்து சரஸ்வதியை பாராட்டுறா. ரொம்ப அழகாக வீணை வாசிச்சிடுற. கேட்டோன்னே சரஸ்வதிக்கு ரொம்ப நாளைக்கு அம்பாளுடைய குரலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். அது பார்த்தோன்னே வீணையை தூக்கி உரையில் போட்டுறா சரஸ்வதி அப்படின்னு ஒரு இது இருக்குது. சௌந்தர்யர்களே அந்த ஸ்லோகம் வருதுன்னு ஞாபகம் எனக்கு. இந்த இன்சிடென்ட் நிறைய பேர் கோட் பண்ணியிருக்கா, புராணத்திலேயே இருக்குது. இதை நம்ம இதில் வந்தே மாதிரம் பாட்டுலேயும் இப்போ பாருங்கள், சிவபெருமானுக்கு வெப்பத்தை வெளிப்படுத்தி நெற்றிக்கு நிற்பதை போல இந்த அம்மைக்கு மதுர பாஷினிக்கு சந்திரனை போல் குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கிறது. இங்கே அம்பிகை ஸ்ரீசக்கரம் தாங்கி ஆதி அம்பிகையாகவும் மஞ்சுளவாணியாகவும் இருந்து சகல சௌபாகியங்களையும் அறிகிறார். இந்த தல அம்பிகையை மனிதனுக்கு தேவையான 34 சௌபாகியங்களை தரும் தேவியாக கண்டு அகத்தியர் ஸ்ரீரதாரணி ராஜசிம்மாசினேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகை என்று புகழ்ந்து பாடியுள்ளார். பேச்சு குறைபாட்டை தீர்க்கும் அபிஷேகத்தேன். மதுரபாஷினி அம்மன் கல்விக்கு அரசியாக இருந்து அருளுவதால் சக்தி பீடங்களை தன் வித்யாபீடமாக கருதப்படுகிறது. குழந்தைக்கு சரியாக படிப்பு கெடுப்பு வரலன்னா இங்கே வந்து அபிஷேகம்லாம் தேன் அபிஷேகம்லாம் பண்ணி அது குழந்தைகளுக்கு தடவுவா நாக்கில். அபிஷேகத்தேனை குழந்தையின் நாவில் தடவி வேண்டிக் கொண்டு பின் பள்ளிகளில் சேர்க்கும் நடைமுறை இன்றும் உள்ளது. இதனால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். ஸோ இந்த பாடம் முதல்ல அக்ஷராபியாசம் ஆரம்பிக்கிறது இங்கே ஆரம்பிக்கிறார்.
பேச்சு திறனில் குறைபாடு உள்ளவர்கள் சில குழந்தைகளுக்கு இது மடலையே போகாது, அவள்லாம் கேஷம் போகலாம். நான் குடலுபவளும் இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி அம்பிகையை உள்ள முருக வழிபட்டு அபிஷேகத்தேனை தினமும் பக்தியுடன் சுவைத்து வந்தால் குறைகள் தீரும். திருமண தடை நிற்கும் ஸ்ரீவித்யா சக்தி பூஜை. இங்கு வெள்ளிதோறும் ஸ்ரீவித்யா சக்தி பூஜை நடைபெறுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில், அதாவது 10-12 இந்த பூஜையை நடத்தினால் திருமண தடை நீங்கும், வியாபாரம் அது பெறுகிறதுனா கல்வி, கலை, ஞானம் சிறக்கும். பக்தர்களின் 34 அடிப்படை தேவைகளை அவள் வழங்குவதாக கூறப்படுகிறது. இது பித்ரு பூஜ்ய ஸ்தலமாகவும் சொல்லப்படுறது. இந்த இது இந்த மதுரை பாஷை பங்கிம் சந்திர சேட்டர்ஜியால் எழுதப்பட்ட வந்தே மாதரம் தேசபக்த பாடலில் வரும் மதுர பாஷினியம் என்ற வரிக்கு அடிப்படை இந்த அம்பிகை தான். அது அவர் எழுதிந்து நார்த் இந்தியாவில். அந்த மதுர பாஷினின்ற அந்த பேரை தாங்கி இருக்கிற அம்பாள் இந்த ஊரில் தான் இருக்கா. விளமல் திருவாரூர்லேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்கு. குழந்தைகள் சரியாக படிப்பு வராதவ, திருமண தடை நீங்களும் ஆசைப்படுறவாலாம் இந்த தலத்தை போய் இந்த அம்பாளை தரிசிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லாம் நல்ல சீக்கிரம் நடக்கும் எல்லாமே. So I'm finishing this topic with the note. இது நேற்றே காமிச்சோன்னே நான் இந்த சிந்தூராரண விக்கிரகம் ஸ்லோகத்தில் சிந்தூராரண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌலீஸ்புரது தாராநாகசேகராம் ஸ்மதமுகீம் ஆபி நவட்சோருகாம் பாணிப்யாம் அழிப்பூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னபடஸ்த ரத்தச்சரணாம் தாயத்பராம்பிகா. அதாவது தேன் நிரம்பிய பாத்திரம், புல் தேன் நிரம்பிய தெளும்புறது. இந்த கையில் வந்து சிகப்பு கலர் தாமரை வச்சிட்ருக்கா, சிகப்பு கலர் திண்டில் காலை வச்சிட்ருக்கா. அம்பாள் லலிதாம்பிகை முதல்ல தோன்றும் போது 2 கை தான். திருமைச்சூர் லலிதாம்பிகை சொல்லலாம், 2 கை தான் அது. ஆனால் வந்து தேன் நிரம்பிய கிண்ணம் கிடையாது. இன்னொரு கையில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒத்தகை தான் வச்சிட்ருப்போம் அம்பாள் இடது கையில். ஆனால் இது வந்து இந்த தியான ஸ்லோகத்தை வச்சே எடுத்து ஏஐ டெக்னிக் வச்சு போட்டு கொடுத்தான். என்னுடைய சிஷேபான இவன் ஆனந்த ஹரிகரர் ஜார்ஜியாவிலேருந்து இது 3-4 படம் கொடுத்து ஃபைனலி ஐ அப்ரூவ்டு திஸ். இது என்ன படம் கேட்டால் ஸ்டேட்டஸில் வரும்போது லலிதாம்பிகைன்னு சொன்னேன். செந்தூராரண விக்கிரகம் மட்டும்தான் லலிதாம்பிகையினுடைய சகசரநாமத்தில் இருக்கிற ஒரிஜினலில் இருக்கிற இதுதான் அது. இது மிச்ச 3 ஸ்லோகம். சசம் குப்பரியப்பராம் பலிக சும்பிக சூரிகாம் சமந்தகதேஷ்ணாம் சரஜாபா பாஷாம் குசாம் அசே எழுஜன மோகினி மரணமார் யபுஷாம் பராஞ்சபா குசுமபா சுராஞ்ச பவதோ ஸ்மரே அம்பிகாம். திருபுர சுந்தரி அஷ்டத்தில் எடுத்தது. அடுத்து வந்து அருணா கருணாதரங்கதாட்சீந்திரத பாஷாம் குச புஷ்பபாணசாபாம் அணி மாதுகிராம் பிரதா மயூகை அகமித்மி வானேன். அதெல்லாம் கிடையாது, ஒரிஜினலில் கிடையவே கிடையாது. சிந்தூராரண விக்கிரகம் அது மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுட்டு அதை மட்டும் சொன்னால் கூட போதும். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும்போது அதை சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். கேட்கறோம் முடியும் போது லலிதாம்பிகா அப்படி முடிச்சுட்டு இது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோப்ஜானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாம சோத்திரம் கதனம் சம்பூர்ணம் முடிக்கிறோம். இதோட நான் முடிக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் லலிதாம்பிகை வந்து சாஸ்திரநாமத்தை மனப்பாடம் பண்ணுறது பாருங்க. தெரியாதவா தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கா. தப்பு பண்ணியிருந்தால் கரெக்ட் பண்ணிங்கோ. அதான் நான் தப்பு கூட சொல்ல முடியாது. இது வரைக்கும் வேறு மாதிரி பிழைகளோடு இருந்திருந்தால் தட் கேன் பி கரெக்டட். அதாவது எவ்ரி டே வி ஆர் லேர்னிங். பரமாச்சாரியே சொல்கிறார், நான் வந்து ஜெகத்குரு கிடையாது, ஜெகன் தான் எனக்கு குருன்ட்டார். பக்கத்தில் இருக்கார், பார்த்துட்டு இருக்கார் நான் பேசுகிறதெல்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் கரெக்ட் பண்ணுறது நம்ம ஒன்றும் லைஃப் இருக்குது, போய் சேரத்துக்கு முன்னாடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லது. அதனால் பலன்கள்
இல்லைன்னா இதெல்லாம் வந்து ரகசிய யோகிகள் அதிரகசிய யோகிகளை விபரீத பலன் கொடுத்துருவாங்கலாம். நான் சொன்னது இது மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறேன், நமக்கு பிடிக்காத ஒரு குரு டீச்சர் யாரோ சொல்லி தரான்னு சொன்ன தானே, நீங்கள் வேறு மாதிரி சொன்னேன்னா அவளுக்கும் வரதான் வரும். அப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதிய ஆட்கள் பேர் மகோன்மதமான தேவதைகளவா. வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌருணி, ரகசிய யோகினிவா. மகாகாமேஸ்வரி, மகாவிஜயேஸ்வரி, மகாபகமாரணி, அவள் அதிரகசிய யோகினி. கடைசியில் சர்வ சித்தி பிரதாய எதிர்த்தில் இருக்கா. 3 காரணம் இல்லையா. ஸோ அவள்லாம் வந்து தேவெல்லாம் அலோயி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உங்களுக்கு நமக்கு நல்லது நடக்கும்போது அதான் கேட்கலாம். நான் 20-30 வருஷம் படிச்சுட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் வரலையேன்னா ஏன் வரலன்னா இதான் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை சொல்லி இந்த டாப்பிக்கை இதோட நிறைவு செய்கிறேன். திருவாரூர் போகிறவா கட்டாயம் பார்த்துடுவாங்க இந்த கோவிலுக்கு. நமஸ்காரம்.